உதவும் வகையில் வினா எண் 1 முதல் 30 வரையிலான அனைத்து கேள்விகளுக்கும் விரிவான விடைக்குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 திசை சார்ந்த கணக்குகள் வினா எண் 1 முதல் 30 வரை. 1. ரேணுகா தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில் 8 மீட்டர் தூரம் சென்று பின்னர் தெற்கு திசையில் திரும்பி 12 மீட்டர் நேராக நடக்கின்றார். பின்னர் கிழக்கு திசையில் 8 மீட்டர் தூரம் நடக்கின்றார். எனில் தற்போது அவள் வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 1. 20 மீ. 2. 8 மீ. 3. 10 மீ. 4. 1 2 மீ. விடை 4. 1 2 மீ. விளக்கம் ரேணுகா மேற்கு டிக் 8 மீட்டர் செல்கிறார், பின்னர் கிழக்கு டிக் 8 மீட்டர் திரும்புகிறார். எனவே கிழக்கு மேற்கு திசையில் அவர் ஆரம்ப புள்ளிக்கு நேராக உள்ளார். அவர் தெற்கு திசையில் மட்டும் 12 மீட்டர் நகர்ந்துள்ளார். எனவே அவர் தனது வீட்டிலிருந்து 12 மீட்டர் தெற்கு திசையில் உள்ளார். 2. சர்வேஷ் மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பின்னர் அவரது இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். பின்னர் மீண்டும் அவரது இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். அவ்விடத்திலிருந்து இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார்? 1. 1 கிலோமீட்டர். 2. 2 கிலோமீட்டர். 3. 3 கிலோமீட்டர். 4. 5 கிலோமீட்டர். விடை 1. 1 கிலோமீட்டர். விளக்கம் மேற்கு 3 கிலோமீட்டர், பின்னர் இடது தெற்கு 2 கிலோமீட்டர், பின்னர் இடது கிழக்கு 3 கிலோமீட்டர். இப்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தெற்கில் உள்ளார். இறுதியாக இடது வடக்கு 3 கிலோமீட்டர் நடக்கின்றார். தெற்கே 2 கிலோமீட்டர் சென்று வடக்கே 3 கிலோமீட்டர் வந்ததால் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து 3 முதல் 2 வரை சமன் 1 கிலோமீட்டர் வடக்கே உள்ளார். தொலைவு 1 கிலோமீட்டர். 3. பானு கிழக்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். அவர் 65 மீட்டர் நடந்து சென்று இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் தூரம் நேராக செல்கின்றார். அவர் தற்பொழுது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 1. 4 5 மீ. 2. 3 5 மீ. 3. 40 மீ. 4. 30 மீ. விடை 2. 3 5 மீ. விளக்கம் வடக்கு 20 மீட்டர் மற்றும் தெற்கு 20 மீட்டர் பயணம் ஒன்றுக்கொன்று சமன் ஆகிவிடும். அவர் கிழக்கு நோக்கி 65 மீட்டர் சென்று மேற்கு நோக்கி 30 மீட்டர் வந்துள்ளார். எனவே புறப்பட்ட இடத்திலிருந்து உள்ள தொலைவு 65 முதல் 30 வரை சமன் 35 மீட்டர். ராம் கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பின்னர் அவரது வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். பின்னர் அவரது வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். எனில் அவர் புறப்பட்ட இடத்தை பொறுத்து எத்திசையில் உள்ளார்? 1. வடகிழக்கு. 2. தென்கிழக்கு. 3. வடமேற்கு. 4. தென்மேற்கு. விடை 2. தென்கிழக்கு. விளக்கம் ராம் புறப்பட்ட புள்ளியிலிருந்து கிழக்கு திசையிலும் 5 கிலோமீட்டர் கிழக்கு 2 கிலோமீட்டர் மேற்கு சமன் 3 கிலோமீட்டர் கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலும் 3 கிலோமீட்டர் தெற்கு உள்ளார். எனவே அவர் தென்கிழக்கு திசையில் உள்ளார். 5. பி என்பவர் அ க்கு தென்மேற்கே 25 மீட்டர் தொலைவில் உள்ளார். சி என்பவர் பி க்கு தென்கிழக்கில் 25 மீட்டர் தொலைவில் உள்ளார். எனில் சி என்பவர் அ க்கு எத்திசையில் உள்ளார்? 1. கிழக்கு. 2. மேற்கு. 3. தெற்கு. 4. வடக்கு. விடை 3. தெற்கு. விளக்கம் அ ஐ மையமாக கொண்டால் பி தென்மேற்கிலும் பி லிருந்து சி தென்கிழக்கிலும் உள்ளனர். இது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும். இதில் சி புள்ளி ஏ க்கு நேர் தெற்கே அமையும். 6. அருண் வடக்கு திசையில் 30 மீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் தூரம் சென்று பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் தூரம் நடக்கின்றார். எனில் ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்தனை மீட்டர் தொலைவில் உள்ளார்? 1. 0 மீ. 2. 10 மீ. 3. 20 மீ. 4. 40 மீ. விடை 2. 10 மீ. விளக்கம் கிழக்கு 40 மீட்டர் மற்றும் மேற்கு 40 மீட்டர் பயணம் சமன் ஆகிவிடும். அவர் வடக்கு 30 மீட்டர் சென்று தெற்கு 20 மீட்டர் வந்துள்ளார். எனவே புறப்பட்ட இடத்திலிருந்து 30 முதல் 20 வரை சமன் 10 மீட்டர் தொலைவில் வடக்கு உள்ளார். 7. வடக்கு திசையை நோக்கி உள்ள ஒருவர் கடிகார திசையில் 45 பாகை திரும்பி பின்னர் கடிகார எதிர் திசையில் 180 பாகை திரும்புகின்றார். எனில் தற்போது எத்திசையை நோக்கி உள்ளார்? 1. வடகிழக்கு. 2. தென்கிழக்கு. 3. தென்மேற்கு. 4. வடமேற்கு. விடை 3. தென்மேற்கு. விளக்கம் ஆரம்ப நிலை வடக்கு. கடிகார திசையில் 45 பாகை திரும்பினால் வடகிழக்கு. அங்கிருந்து கடிகார எதிர் திசையில் 180 பாகை நேர் எதிர் திசை திரும்பினால் தென்மேற்கு. 8.
திவ்யா தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையில் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி நடக்கின்றாள். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி நடக்கின்றாள். இறுதியாக இடதுபுறம் திரும்பி நடக்கின்றாள். எனில் அவள் எத்திசையை நோக்கி நடக்கின்றாள்? 1 வடக்கு, 2 கிழக்கு, 3 தெற்கு, 4 மேற்கு. விடை 2 கிழக்கு. விளக்கம்: வடக்கு வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, கிழக்கு வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, தெற்கு வலதுபுறம் நோக்கிய அம்பு இடது, கிழக்கு. 9 வடகிழக்கு என்பது வடக்கு எனவும் வடமேற்கு என்பது மேற்கு எனவும் அழைக்கப்பட்டால் மேற்கு என்பது: 1 வடகிழக்கு, 2 தென்கிழக்கு, 3 வடமேற்கு, 4 தென்மேற்கு. விடை 4 தென்மேற்கு. விளக்கம்: ஒவ்வொரு திசையும் 45 பாகை கடிகார எதிர் திசையில் நகர்த்தப்பட்டுள்ளது. எனவே மேற்கு திசையை 45 பாகை கடிகார எதிர் திசையில் நகர்த்தினால் தென்மேற்கு ஆகும். 10 சசிகலா கிழக்கு திசையில் 10 மீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர் தூரம் சென்று பின்னர் ஒவ்வொரு முறையும் தனது இடதுபுறமாக திரும்பி முறையே 5 மீட்டர், 15 மீட்டர், 15 மீட்டர் தூரம் செல்கின்றார். தற்பொழுது அவர் வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் எத்திசையில் உள்ளார்? 1 10 மீ தெற்கு, 2 10 மீ வடக்கு, 3 5 மீ தெற்கு, 4 5 மீ வடக்கு. விடை 4 5 மீ வடக்கு. விளக்கம்: கிழக்கு மேற்கு தூரம் 10 கிழக்கு கூட்டல் 5 கிழக்கு 15 மேற்கு சமன் 0 மீட்டர். வடக்கு தெற்கு தூரம் 15 வடக்கு 10 தெற்கு சமன் 5 மீட்டர் வடக்கு. எனவே அவர் 5 மீட்டர் வடக்கு திசையில் உள்ளார். 11 மோகன் தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். தற்பொழுது அவர் வீட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 1 5 கிலோமீட்டர், 2 6 கிலோமீட்டர், 3 8 கிலோமீட்டர், 4 10 கிலோமீட்டர். விடை 4 10 கிலோமீட்டர். விளக்கம்: நிகர தெற்கு நோக்கிய தூரம் 11 முதல் 5 வரை சமன் 6 கிலோமீட்டர். கிழக்கு நோக்கிய தூரம் 8 கிலோமீட்டர். பித்தாகரஸ் தேற்றப்படி தொலைவு சமன் SQRT 62 கூட்டல் 82 சமன் SQRT 36 கூட்டல் 64 சமன் SQRT 100 சமன் 10 கிலோமீட்டர். 12 ஆரோன் A என்ற இடத்திலிருந்து தெற்கு திசையில் 1 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கின்றார். பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கின்றார். அவர் தற்போது நோக்கும் திசை: 1 கிழக்கு, 2 மேற்கு, 3 வடக்கு, 4 தென்கிழக்கு. விடை 3 வடக்கு. விளக்கம்: தெற்கு வலதுபுறம் நோக்கிய அம்பு இடது, கிழக்கு வலதுபுறம் நோக்கிய அம்பு இடது, வடக்கு. அவர் இறுதியாக வடக்கு திசையை நோக்கிச் செல்கிறார். 13 2 நபர்கள் முதுகுப்புறம் ஒட்டியவாறு அமர்ந்துள்ளனர். முதல் நபரின் முகமானது தெற்கு திசையை நோக்கி உள்ளது. எனில் இரண்டாவது நபரின் இடது கையானது எத்திசையில் இருக்கும்? 1 மேற்கு, 2 தெற்கு, 3 கிழக்கு, 4 வடக்கு. விடை 1 மேற்கு. விளக்கம்: முதல் நபர் தெற்கு நோக்கினால் இரண்டாவது நபர் வடக்கு நோக்கி இருப்பார். வடக்கு நோக்கி இருப்பவரின் இடது கை மேற்கு திசையில் இருக்கும். 14 ராஜா தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தெற்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். இறுதியாக கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் மீண்டும் மேற்கு திசையில் 1 கிலோமீட்டர் செல்கின்றார். தற்பொழுது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 1 10 கிலோமீட்டர், 2 4 கிலோமீட்டர், 3 2 கிலோமீட்டர், 4 5 கிலோமீட்டர். விடை 2 4 கிலோமீட்டர். விளக்கம்: கிழக்கு மேற்கு தூரம் -2 மேற்கு கூட்டல் 3 கிழக்கு 1 மேற்கு சமன் 0 கிலோமீட்டர். தெற்கு தூரம் 4 கிலோமீட்டர். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து நேராக 4 கிலோமீட்டர் தெற்கில் உள்ளார். 15 ஒருவர் தலைகீழாக நின்று யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறார். அவரது முகம் தெற்கு திசையில் உள்ளது. எனில் அவரது வலதுகை எத்திசையில் இருக்கும்? 1 தெற்கு, 2 மேற்கு, 3 கிழக்கு, 4 வடக்கு. விடை 3 கிழக்கு. விளக்கம்: தலைகீழாக நிற்கும்போது முகம் தெற்கு என்றால் சாதாரணமாக நிற்கும்போது முகம் வடக்கு திசையில் இருக்கும். வடக்கு நோக்கி நிற்பவரின் வலது கை கிழக்கு திசையில் இருக்கும். 16 ஒரு கடிகாரத்தில் 12:30 மணி என காட்டுகிறது. அதனுடைய நிமிட முள் வடகிழக்கு திசையை காட்டுகிறது. 1:30 p ஆக இருக்கும்பொழுது மணி முள் எத்திசையை காட்டும்? 1 கிழக்கு, 2 தென்கிழக்கு, 3 தெற்கு, 4 வடமேற்கு. விடை 1 கிழக்கு. விளக்கம்: சாதாரண கடிகாரத்தில் நண்பகல் 12 மணிக்கு நிமிட முள் வடக்கை காட்டும்.
இங்கு அது வடகிழக்கை காட்டுவதால் கடிகாரம் 45 பாகை கடிகார திசையில் சுழற்றப்பட்டுள்ளது. நள்ளிரவு 1:30 மணிக்கு மணி முள் 1 மற்றும் 2க்கு இடையில் இருக்கும். சாதாரணமாக வட கிழக்கு திசை. கடிகாரம் 45 பாகை சுழற்றப்பட்டுள்ளதால் அந்த முள் கிழக்கு திசையை காட்டும். 17. ஒருவர் P என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில் Q என்ற இடத்திற்கு 3 கிலோமீட்டர் பயணிக்கிறார். பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி முந்தைய தூரத்தைப் போன்று 3 மடங்கு பயணம் செய்து R என்ற இடத்தை அடைந்தார். பின்னர் மீண்டும் தனது இடதுபுறம் திரும்பி P மற்றும் க்கு இடையேயான தூரத்தைப் போன்று 5 மடங்கு பயணம் செய்து S என்ற இடத்தை அடைந்தார். எனில் P மற்றும் Sக்கு இடையேயான குறைந்தபட்ச இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 1 15 கிலோமீட்டர், 2 12 கிலோமீட்டர், 3 13 கிலோமீட்டர், 4 18. SQRT 144 கூட்டல் 81 சமன் SQRT 225 சமன் 15 கிலோமீட்டர். 18. ஒரு காலை பொழுதில் ரூபிகா சூரியனை நோக்கி நடக்கின்றார். பின்னர் சிறிது தூரம் நடந்த பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி மீண்டும் சிறிது தூரம் நடந்த பின்னர் தனது இடதுபுறம் திரும்பி மீண்டும் தனது வலதுபுறம் திரும்புகிறார். எனில் தற்பொழுது எத்திசையை நோக்கி உள்ளார்? 1 கிழக்கு, 2 தெற்கு, 3 வடக்கு, 4 மேற்கு. விடை 3 வடக்கு. விளக்கம்: காலை சூரியனை நோக்கி கிழக்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு இடது, வடக்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு இடது, மேற்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, வடக்கு. 19. தெற்கு என்பது கிழக்கு என இருந்தால் கிழக்கு என்பது 1 வடக்கு, 2 வடகிழக்கு, 3 தெற்கு, 4 தகவல் போதுமானது இல்லை. விடை 1 வடக்கு. விளக்கம்: தெற்கு கிழக்காக மாறுகிறது. இது 90 பாகை கடிகார எதிர் திசை சுழற்சி. அதேபோல் கிழக்கு 90 பாகை கடிகார எதிர் திசையில் சுழன்றால் வடக்கு ஆகும். 20. ஒருவர் காலை 8 மணிக்கு தனது வீட்டை நோக்கி நடந்து செல்லும்பொழுது தனது நிழலானது அவனது வலதுபுறத்தில் விழுவதை கவனிக்கின்றார். எனில் அவர் எத்திசையை நோக்கி நடக்கின்றார்? 1 மேற்கு, 2 தெற்கு, 3 கிழக்கு, 4 வடக்கு. விடை 2 தெற்கு. விளக்கம்: காலை 8 மணிக்கு சூரியன் கிழக்கில் இருக்கும், நிழல் மேற்கில் விழும். நிழல் அவரது வலதுபுறத்தில் விழுந்தால் அவரது வலதுபுறம் மேற்கு திசையாகும். எனவே அவர் தெற்கு நோக்கி நடக்கிறார். 21. வழிமுறை: வினா எண் 21 முதல் 22 வரை. பிரபா தனது மகிழ் உந்தில் வடக்கு திசையில் 8 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றார். அவ்விடத்திலிருந்து கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின்னர் தெற்கு திசையில் 4 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றார். அவர் புறப்பட்ட இடத்திற்கு எத்திசையில் இருக்கின்றார்? 1 வடகிழக்கு, 2 தென்கிழக்கு, 3 வடமேற்கு, 4 தென்மேற்கு. விடை 1 வடகிழக்கு. விளக்கம்: நிகர வடக்கு தூரம் 8 முதல் 4 வரை சமன் 4 கிலோமீட்டர். கிழக்கு தூரம் 3 கிலோமீட்டர். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் உள்ளதால் அவர் வடகிழக்கு திசையில் உள்ளார். 22. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 1 5 கிலோமீட்டர், 2 6 கிலோமீட்டர், 3 15 கிலோமீட்டர், 4 7 கிலோமீட்டர். விடை 1 5 கிலோமீட்டர். விளக்கம்: பிதாகரஸ் தேற்றப்படி தொலைவு சமன் SQRT 4 2 கூட்டல் 3 2 சமன் SQRT 16 கூட்டல் 9 சமன் SQRT 25 சமன் 5 கிலோமீட்டர். 23. பாரதி கிழக்கு திசையை நோக்கியவாறு நிற்கின்றார். அவர் மேற்கு திசையில் இருக்க வேண்டுமெனில் கீழ்க்கண்ட எவ்வரிசையில் திரும்ப வேண்டும்? 90 இடது கூட்டல் 90 இடது கூட்டல் 90 வலது -90 சமன் கூட்டல் குறி 270 90 சமன் கூட்டல் 180 பாகை. இது சரியாக மேற்கு திசையை குறிக்கும். 20. அவரது வலதுபுறம் திரும்பி பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்புகின்றார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி நடக்கின்றார். எனில் அவர் தற்போது நோக்கும் திசை யாது? 1 வடக்கு, 2 கிழக்கு, 3 தெற்கு, 4 மேற்கு. விடை 3 தெற்கு. விளக்கம்: மாலை சூரியன் மேற்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, வடக்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, கிழக்கு, வலதுபுறம் நோக்கிய அம்பு வலது, தெற்கு. 26. அக்ஷய் தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றான். பின்னர் மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தெற்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். எனில் அக்ஷய் கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு? 1 5 கிலோமீட்டர், 2 6 கிலோமீட்டர், 3 8 கிலோமீட்டர், 4 9 கிலோமீட்டர். விடை 4 9 கிலோமீட்டர். குறிப்பு: ஆப்ஷன்கள் சரியாக OCR செய்யப்படவில்லை. 9 என்பது சரியான விடை. விளக்கம்: கேள்வி கடந்த மொத்த தொலைவு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பற்றி கேட்கிறது. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்ல.
மொத்த தொலைவு சமன் 5 கூட்டல் 3 கூட்டல் 1 சமன் 9 கிலோமீட்டர். 27. நான் மேற்கு திசையை நோக்கி உள்ளேன். நான் கடிகார திசையில் 100 பாகை திரும்பி பின்னர் கடிகார எதிர் திசையில் 145 பாகை திரும்புகின்றேன். எனில் தற்போது எத்திசையை நோக்கி உள்ளேன்? 1 வடக்கு, 2 தென்மேற்கு, 3 கிழக்கு, 4 வடகிழக்கு. விடை 2 தென்மேற்கு. விளக்கம்: நிகர சுழற்சி கூட்டல் 100 பாகை கடிகார திசை 145 பாகை எதிர் திசை சமன் -45 பாகை. இது கடிகார எதிர் திசையில் 45 பாகை திரும்புவதை குறிக்கிறது. மேற்கு திசையிலிருந்து கடிகார எதிர் திசையில் 45 பாகை திரும்பினால் தென்மேற்கு திசை வரும். 28. ஒரு கடிகாரத்தில் நிமிட முள் கிழக்கு திசையை காட்டுகிறது. 4.30 ப ஆக இருக்கும்பொழுது மணி முள் எத்திசையை காட்டும்? 1 வடமேற்கு, 2 தென்கிழக்கு, 3 தென்மேற்கு, 4 தெற்கு. விடை 3 தென்மேற்கு. விளக்கம்: சாதாரணமாக 12 மணிக்கு நிமிட முள் வடக்கை காட்டும். இங்கு அது கிழக்கை காட்டுவதால் கடிகாரம் 90 பாகை கடிகார திசையில் சுழற்றப்பட்டுள்ளது. அதிகாலை 4:30 மணிக்கு மணி முள் 4 மற்றும் 5க்கு இடையில் இருக்கும். சாதாரணமாக தென் கிழக்கு. கடிகாரம் 90 பாகை சுழற்றப்பட்டுள்ளதால் தென் கிழக்கு திசை தென் மேற்கு திசையாக மாறும். 29. ஒரு சிறுவன் தனது மிதிவண்டியில் வடக்கு திசையை நோக்கி குறிப்பிட்ட தூரம் சென்று பின்னர் தனது வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றான். அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து சரியாக கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதாக அறிகின்றான். எனில் வடக்கு திசையில் அவன் பயணித்த தொலைவு: 1 8 கிலோமீட்டர், 2 3 கிலோமீட்டர், 3 5 கிலோமீட்டர், 4 2 கிலோமீட்டர். விடை 3 5 கிலோமீட்டர். விளக்கம்: சிறுவன் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்றுள்ளான். அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து நேர் கிழக்கே இருக்கிறான் என்றால் அவனது வடக்கு தெற்கு இடப்பெயர்ச்சி 0 இருக்க வேண்டும். அவன் வடக்கு திசையில் x.மீ சென்று பின்னர் தெற்கு திசையில் 5 கிலோமீட்டர் வந்துள்ளான். எனவே x5 சமன் 0, அதாவது x சமன் 5 கிலோமீட்டர். 30. ஒரு நாள் காலையில் கோகுல் மற்றும் கோபால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு சந்தித்துக் கொள்கின்றனர். கோபாலின் நிழலானது கோகுலின் இடதுபுறத்தில் விழுந்தால் கோகுல் எத்திசையை நோக்கி உள்ளார்? 1 கிழக்கு, 2 வடக்கு, 3 தெற்கு, 4 மேற்கு. விடை 2 வடக்கு. விளக்கம்: காலையில் நிழல் மேற்கு திசையில் விழும். கோகுலின் இடதுபுறம் மேற்கு என்றால் அவர் வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். அப்போது அவருக்கு எதிரே தெற்கு நோக்கி நிற்கும் கோபாலின் நிழல் கோகுலின் இடதுபுறத்தில் சரியாக விழும்.